பக்கத்து வீட்ல ஒரு பாட்டிமாக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு தலை குத்த முடிவு பண்ணி இளநீயும் எண்ணெய்லாம் வாங்கிட்டு வராங்க. அதை பார்த்ததுமே நம்ம அப்பாக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் கூட்டிட்டு போய் ஊரெல்லாம் சுத்தி காமிக்கிறாரு. அப்ப அவரோட அப்பா ஃபர்ஸ்ட் லவ் பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. தென் அடுத்த நாள் அவங்க பேத்தி வந்து பார்க்கும்போது முதல் முறையா ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் கண்ணு முழிக்கிறாரு. அதை பார்த்த சந்தோஷத்துல என்னோட அப்பா எழுந்துக்கவே மாட்டான்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கண்ணை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடன்லாம் வாங்கி திரும்பவே கடா வெட்டி விருந்து வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பக்கத்து வீட்டுல அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க. தென் இவங்க அப்பா ஆத்தங்கரை கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க சின்ன வயசுல பேசினதா ஞாபகம் வருது. ஆனா இவங்க ஒய்ஃபையும் பசங்களையும் கூட்டிட்டு சந்தோஷமா வெளியே சுத்திட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்க அப்பாவுக்கு பழைய காதெல்லாம் நினைவுக்கு வருது. ஆக்சுவலா ஒரு லவ் பண்ண பொண்ணையே ஒரு நாள் மெட்டி போட்டு தாலி கட்டி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு அவங்க ஆளுங்களாம் வந்து அடிச்சிடறாங்க. அண்ட் இவரோட கண்ணே தெரியல அந்த பொண்ணுக்கு போட்டு விட்ட மெட்டியை கட்டுறதுக்காக கல் எடுத்து அந்த விரலை அடிச்சு கட் பண்ணி எடுத்துறானுங்க. சோ நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பாக்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணை கொன்னு அதே வீட்டுல எரிச்சு விட்டுருக்கானுங்க. இப்ப அதை நினைச்சு பார்த்தா அதிர்ச்சியிலே திரும்பவும் கண்ணை மூடிக்கிறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா இனிமேல் உங்க அப்பாவை எங்களால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இது தெரிஞ்ச கடன் கொடுத்து வரும். இதுக்கு மேல உனக்கு டைம்லாம் கொடுக்க முடியாது, கடைசியா ஒரு மாசம் தரேன், அதுக்குள்ள நீ பணத்தை தரலனா உங்க வீட்டை நீ எழுதி வச்சிருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. அதே சமயத்துல அவங்க ஃப்ரெண்டுமே ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்காரு. பார்த்தா அடுத்த நாளே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா இவருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதனால அந்த பொண்ணுக்கு என்னால சந்தோஷத்தை கொடுக்க முடியல. சோ அந்த சொத்தெல்லாம் அவளே வச்சுக்கிட்ட, இன்சூரன்ஸ் பணத்தை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், அவளை இன்னொரு கல்யாணத்தை பண்ணி சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பிடுறாரு. பட் இவங்களுமே புருஷன் இல்லாத இந்த ஊர்ல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் அவங்க ஒய்ஃபுமே ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க.